ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 3ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகத்துடன் அமர்ந்திருக்கிறார். இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபாரங்கள் எல்லாம் தீரும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். இன்று மருத்துவ செலவுகள் குறையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான நாளாக அமைகிறது. தனஸ்தானத்தில் இன்று கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் மிகவும் அமோகமாக இருக்கும். இன்று ஏகாதேசியாக இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் பெருமாள் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். ஏகாதேசி விரதம் இருப்பது நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீர வழி பிறக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் அவர்களுக்கு குருச்சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதி கூடிய இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். இன்று முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் விரைய செலவுகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கலாம். இன்று அலுவலக விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சற்று யோசித்து நிதானித்து எடுப்பது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடியதாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை தீரும். இன்று ஒரு சிலருக்கு காணாமல் போன பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் நண்பர்களை சந்திப்பதும் மனதிற்கு அமைதியை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த மனபாரங்கள் குறையும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் அனுகூலமாக அமைகிறார். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நண்பர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று மனதில் பாரத்தை கொடுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். மேலும் புதிதாக கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பல மாதங்களாகவே இழுபறியில் இருந்து வந்த திருமண தடைகள் இன்று நிவர்த்தியாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் சாதகமாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மரண பயம் நீங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் மட்டுமல்லாமல் அலுவலக பொறுப்புகளும் அதிகரிக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும். இன்று பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் நீங்கும். கும்பராசி அன்பர்களுக்கு ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகளும் அதிகரிக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் சற்று குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம். பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய
ஒரு சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபங்களும் நல்ல ஒரு மனதில் நிம்மதியும் உண்டு. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்று திருமண தடைகள் விலக வாய்ப்புகள் உண்டு. சந்திர பகவானின் சஞ்சாரம் அனுகூலமாகவே அமைகிறது. இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று வரவும். மீனராசி அன்பர்களுக்கு 7.5 சனியினால் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளைக்கான கேள்வியை பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? எந்த நாட்களில் அவர்கள் வணங்க வேண்டும்? இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா, சிவபெருமானினுடைய நட்சத்திரம். அதனால திருவாதிரை அன்னைக்கு எந்த சிவபெருமான் கோயிலுக்கு போனாலுமே அந்த நட்சத்திரத்திற்கான தோஷ நிவர்த்தி உண்டு. பட் பர்ட்டிகுலரா இந்த ஆலயம் போனா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கும்பொழுது, அபய வரதீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் அதிராமபட்டினத்துல இருக்கு. இது எங்கன்னா பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கு இந்த ஊரு. ஸோ இங்க திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஈஸ்வரனை போய் வணங்குறது, அபிஷேகம் பண்றது, இல்ல நீங்க வில்வர்ச்சனை பண்றது, இது எதுவா இருந்தாலும் ரொம்ப விசேஷம். பொதுவாக நம்ம சிதம்பரம் சென்று அங்க நடராஜரை பார்த்தாலே நமக்கு, அதுவும் திருவாதிரை அன்னைக்கு போய் பார்த்தாலுமே நமக்கு நட்சத்திர தோஷம் நிவர்த்தியாகும். ஸோ இந்த அதிராமபட்டினத்துல இருக்கக்கூடிய அபய வரதீஸ்வரரை திருவாதிரையில பார்க்கலாம், பௌர்ணமியில பார்க்கலாம். அது மாதிரி ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு போய் இங்க அபய வரதீஸ்வரரை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் இந்த நாட்கள்ல செல்லும் பொழுது உங்களுக்கு நட்சத்திரத்திற்கான தோஷம் நிவர்த்தியாகும். நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.